உலகத்தில் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதோட பிறப்பிடமும் வாழிடமும் ரொம்பவே சிறப்பானது. மனுஷங்க ஏதோ ஒரு வகையில் தான் பிறந்த ஊரையும் அதோட பெருமைகளையும் கொண்டாடுவாங்க. நம்ம பிறந்த மண்ணோட கொண்டாட்டத்தில் தான் கலாச்சாரம், காடு, மலை, அருவி, குளம், உணவு, வரலாறுன்னு எல்லாத்தையும் பார்த்தும் பழகி புத்துணர்ச்சி அடைய முடியும்ல. அப்படி ஒரு பிறந்தநாள் விழாவில் கலந்துக்க தான் நான் போயிட்டுருக்கேன். யாரோட பிறந்தநாள் தானே யோசிக்கிறீங்க? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும். குமரி, கன்னியாகுமரி எங்கள் ஊர். பேருக்கு ஏற்ற போல் இயற்கையோட மொத்த அழகையும் சேர்த்து வச்சது தான் எங்கள் ஊர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு 4 திணைகளையும் ஒன்றா எங்கள் ஊரில் தான் பார்க்க முடியும். உலகத்திலேயே 3 கடல் சங்கமிக்கிற ஒரே ஊர். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஆசியாவுக்கு எங்கள் ஊர் தான் எங்க. ஏன் ஸ்டார்டிங்னே சொல்லலாம். புண்ணியம் தேடுற எல்லாருக்குமே இறுதி சரணாகதி எங்கள் திரிவேணி சங்கம் தான். இவ்வளோ பெருமைக்கும் ஒரே சொந்தக்காரி நம்ம கன்னியாகுமரி. அவளோட பிறந்தநாள் நவம்பர் 1ஆம் தேதி. இந்த நாளுக்கே பெரிய வரலாறு இருக்குது. அதைத்தான் நான் கொண்டாட போகிறேன். என்னடா ஊரோட பிறந்த நாளுக்கே லீவ் போட்டு வந்திருக்கேன்னு தானே மறுபடியும் யோசிக்கிறீங்க? அதோட காரணம் சொல்கிறேன் வாங்க. குமரி மாவட்டத்தோட மனித நாகரிகமானது சுமார் 4000 ஆண்டு பழமை வாய்ந்தது. உத்தேசமாக சொல்லணும்னா கிமு 1500 ஒரு 1000வது ஆண்டுகளுக்கு இடையிலான கற்கால கோடாரி கருவியோட கண்டுபிடிப்புலேருந்து குமரி மாவட்டத்தோட வரலாற்றுக்கு முந்தைய தொடர்பு தெளிவாகுது. எங்கள் ஊரில் தூத்தூர் கிராமம் பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கையால் செய்யப்பட்ட சொரசொரப்பான மண்ஜாடிகள் சிந்துவெளி காலத்துக்கு இணையானது. இப்படி கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது மொஹஞ்சதாரோ, ஹராப்பா நகரத்துக்கு இணையாக ஒரு பெரிய நகரம் கற்காலத்தில் எங்கள் ஊரில் இருந்தது அப்படின்றது தெளிவாகுது. எங்கள் ஊரை பற்றி தொல்காப்பியத்துக்கு பாயிரம் வழங்கிய பணம்பரனார் என்ன சொல்கிறாரு தெரியுமா? வடவேங்கடம் முதல் தென்குமரி வரையில் உள்ள பகுதி தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்கிறார். மதுரையிலேருந்து தொடங்கி குமரி வரை உள்ள பகுதியெல்லாம் பாண்டிய மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு சான்றா அழகிய பாண்டியபுரம், பாண்டியன் அணை, பாண்டியன் கால்வாய்னு நம்ம ஊர்லேயே பேர் இருக்கு. கடல் அடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பழம்பொருட்கள் மூலமா இந்த நாகரிகமானது கடல் அரிப்பின் மூலமாவே அழிஞ்சிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. எங்க ஊரை பத்தி சிலப்பதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழுரி ஆற்றோடு பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி கடல் கொண்ட குமரின்னு லெமுரியா கண்டத்தை பற்றிய இலக்கிய தரவுகள் இருந்தாலும் நாம இன்னும் கடலடி ஆய்வுகளில் இறங்கல அப்படின்றது வருத்தம் தான். தற்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி முதல்ல பொனிஷியர்களால் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிபி 276 இந்தியாவில் விஜயம் செஞ்ச எனாஸ்தனிஸ் என்பவரோட குறிப்பேட்டிலையும் கன்னியாகுமரி பற்றிய பதிவு இருக்கு. இந்த குறிப்பேட்டில் குமரி என்பது துறைமுகமாகவும் அதுவரையிலும் உள்ள நிலப்பகுதி பாண்டிய நாட்டோட பகுதியாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. பாண்டிய நாட்டின் தென்பகுதியில் ஆய்நாடு, வேநாடு ஆகிய சிற்றரசுகள் தன்னாட்சி பெற்று இயங்கி வந்தன. ஆய்நாடு இன்றைய குமரிமுனை தொட்டு பொதியமலை சார்ந்த பகுதிகளை உள்ளடக்கி வடக்கில் திருவல்லா வரை பரவியிருந்தது. இதனை ஆயர்குல மன்னர்கள் ஆயக்குடியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர். சங்க காலம் முதல் கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை ஆய்நாட்டின் மேற்கிலும் வடக்கிலும் ஆய்நாடு நீங்களான உட்பகுதிகளை உள்ளடக்கிய கொள்ளத்திற்கு அப்பால் வரை அரச கொடியினரின் வலிமையான ஆட்சி நிலவிய நாடாக வேநாடு விளங்கியது.
தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தையும் கேரள மாநிலத்தின் கொல்லம், திருவனந்தபுரம் ஆகிய மாவட்டங்களையும் வேணாடு உள்ளடக்கியிருந்தது. தொடக்கத்தில் திருவிதாங்கோடும் பின்பு கல்குளமும் வேணாட்டின் தலைநகராக இருந்தன. கன்னியாகுமரி மாவட்டத்தின் தற்கால வரலாறு பாலமார்த்தாண்டம் வர்மா ஆட்சியில் தொடங்கி ராமவர்ம ஸ்ரீ சித்திரை திருநாள் ஆட்சியில் முடிவடைந்தது. இக்காலகட்டத்தில் ஆட்சி புரிந்த அனைத்து மன்னர்களும் ஆங்கிலேயர்களுடன் நல்லுறவு மேம்படுத்துவதே தங்களது அயல்நாட்டுக் கொள்கையின் முக்கிய கொள்கையாக கொண்டிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் 1956 வரை திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1945 முதல் 1956 வரையிலான காலகட்டம் தான் அதோட தற்காலிக வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்குது. பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடையே சேர்ந்துச்சு. திருவாங்கூர் மாகாணத்தில் உள்ள எல்லா மாநிலங்களையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த கேரள மாநிலம்னு உருவாக்குறதுக்காக ஒரு தீர்மானம் திருவாங்கூர் மாநில காங்கிரஸால நிறைவேற்றப்பட்டுச்சு. திருவாங்கூர் மாகாணத்தில் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மொழி அதனோட அங்கீகாரத்தை இழந்து மலையாளம் மட்டுமே மாநிலத்தோட ஆட்சி மொழியாக மாறிச்சு. இதை மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக இருந்த தமிழர்கள் அவமானமாக நினச்சாங்க. அதற்கு முந்தைய காலத்தில் குறிப்பிட்ட சமூகங்களில் ஆண்கள் தலைப்பாகையும் பெண்கள் மேலாடையும் அணியக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. தலைவரி, தொழில் வரி, வீட்டு வரி, சொத்து வரின்னு வகை வகையான வரிகளும் வசூலிக்கப்பட்டுச்சு. பனைமரத்தில் ஏற பயன்படுத்தும் ஏணிக்கு ஏணிக்கானம், பனை ஏற காலில் அணிஞ்சிருக்கிற வளையத்துக்கு தலைக்கானம் என்ற வரியும், குடிசைகளுக்கு குப்பக்கச்சா என்ற வீட்டு வரியும், கூரை மாற்றும் போது மனை மேய்ப்பான் கொள்ளுமிறை அப்படின்ற வரியும் வசூலிக்கப்பட்டிருக்கு. சொந்த நிலத்தில் மரம் வளர்க்குறது கூட வரி வசூலிக்கப்பட்டிருக்கு. பல 100 ஆண்டுகளாக கோவிலுக்குள்ள நுழையவும் உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே தமிழர்களிடையே மேலும் கொந்தளிப்பை தான் ஏற்படுத்துச்சு. தங்களுக்கான இடத்த விட்டு கொடுக்க அவங்க முன்வரல. தமிழ்நாட்டோட கன்னியாகுமரி இணைக்கணும் அப்படின்றதுக்காக பல குரல்கள் எழுப்பப்பட்டன. அதனால அவர்களை நசுக்கிறதுக்காக திருவாங்கூர் அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டாங்க. போராட்ட வீரர்கள் துப்பாக்கி குண்டுக்கு பலியானாங்க. தீண்டாமை உச்சகட்டமாக தலைவிரிச்சாடிச்சு. அந்த காலத்தில் இதுக்காக போராடியவங்க பல பேரை கொன்று குவிச்சாங்க. சமூக நீதி, பெண்ணுரிமை, இதுக்காக தொடங்கப்பட்ட போராட்டம் உரிமைகளை மீட்டெடுக்கும் போராட்டமாக மாறிச்சு. முத்துக்குட்டி சுவாமி, நாராயணகுரு, ஐயங்கார் இவங்க தான் தொடக்க நிலை ஆன்மீக களப்போராளிகள். முத்துக்குட்டி சுவாமி தோப்பில் சமத்துவ கிணறு வெட்டி சாதி பாகுபாட்டை ஓரங்கட்டினார். இடுப்பில் துண்டு கட்டியவங்களெல்லாம் தலையில் துண்டை கட்ட வச்சார். இவங்களை போலவே குமரி மாவட்டத்தில் மக்கள் முன்னேறணும் அப்படின்னு போராடியவங்க தான் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி, குஞ்சன் நாடார், அப்துல் ரசாக், சிதம்பரநாதன் நாடார், எம் வில்லியம், டி டேனியல், தானுலிங்க நாடார், பொன்னப்ப நாடார், சிதம்பர பிள்ளை, சிவதானு பிள்ளை, ராமசாமி பிள்ளை இவங்க எல்லாருமே. முன்னாள் எம்எல்ஏக்கள் ராம், டி.எஸ். மணி, கொச்சுமணி, சி. சங்கர் இவங்க எல்லாருமே தீவிரமாக களம் கண்டாங்க. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, பொது உடைமை தலைவர் ப. ஜீவானந்தம், சிலம்பு செல்வர் ஐயா மாப்புசி இவங்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தவங்க முக்கிய நபர். திருவிதாங்கூர் மாகாணம் சார்ந்த தமிழ் பகுதிகளில் காங்கிரஸ் நடவடிக்கைகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கவனிச்சுட்டு வந்துச்சு. அப்போ கேரள மாகாண காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த கோலப்பன் திருவிதாங்கூர் தமிழ் காங்கிரஸ் கேரள காங்கிரஸ் கமிட்டியோட கீழே தான் இயங்கணும் அப்படின்னாரு. இதை நடைமுறையிலையும் கொண்டு வந்தார். இதை காங்கிரஸ் தமிழ் பகுதி தலைவர்களான டாக்டர் நாயுடு, காந்திராமன், சிவதானு பிள்ளை மற்றும் அக்கரை நீலகண்டன் இதை எதிர்த்தாங்க. 1935ஆம் ஆண்டு இந்திய மாகாணங்களுக்கு ஓரளவு சுய ஆட்சி கிடைச்சது. இதை பார்த்த மன்னராட்சி பொறுப்பில் வாழ்ந்த சமஸ்தானக்காரர்களும் எங்களுக்கும் ஜனநாயக உரிமை வேணும் அப்படின்னு விரும்பினாங்க. திருவிதாங்கூரும் மன்னராட்சியில் இருந்ததுனால சமஸ்தான காங்கிரஸ் இங்கே உருவாச்சு. 1938 காங்கிரஸ் திவானாக இருந்த சர் சி.பி. ராமசாமி ஐயரை பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு கோரிக்கையை முன் வச்சாங்க. சமஸ்தான காங்கிரஸுக்கும் திவானுக்கும் ஏற்பட்ட இறுதி போராட்டத்தில் திருவிதாங்கூர் தமிழர்கள் அதிகமாக ஈடுபடவே இல்லை. திருவிதாங்கூர் தமிழர்கள் சமஸ்தான காங்கிரஸை ஆதரிக்காதது மலையாளிகளுக்கு வெறுப்பை தான் தந்துச்சு. இந்தியாவை மொழிவாரியாக பிரித்து இணைச்சி ஆட்சி நடத்தணும் அப்படின்ற அகில இந்திய காங்கிரஸோட நீண்டகால கொள்கையை சுதந்திரத்திற்கு அப்புறம் செயல்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இதோட பிரதிபலிப்பா மொழிவாரி மாநில குரல் எங்கும் எழுந்துச்சு. மலையாள பிரதேசங்களில் 3ஆக பிரிந்து செயல்பட்ட அரசியல் ஸ்தாபனங்களாகிய மலபார் மாகாண காங்கிரஸ், கொச்சி பிரஜா மண்டல், திருவிதாங்கூர் சமஸ்தான காங்கிரஸோட 3 பெருந்தலைவர்கள் காசர்கோடு முதல் கன்னியாகுமரி வரையில் உள்ள பகுதிகளை கேரள மாநிலமாக அமைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. சமஸ்தான காங்கிரஸ் வேலைகளை செயல்படுத்த திருவிதாங்கூர் சமஸ்தான காங்கிரஸோட கட்டுப்பாட்டில் நாகர்கோயில் டிவிஷன் கமிட்டி ஒன்று இருந்துச்சு. தென் திருவிதாங்கூர் பகுதிகளில் கேரள காங்கிரஸுக்கு உறுப்பினர்களை சேர்த்து குழுக்கள் அமைக்கிறதுக்காக பொன்னார் ஸ்ரீதரன் நியமிச்சாங்க. இவரோட சமஸ்தான காங்கிரஸ் தலைவர்களும் களத்தில் இறங்கினாங்க. இதை முதல்ல பி.எஸ். மணி அப்படின்றவர் தான் எதிர்த்தாரு. இவர் இதை எதுக்கு எதிர்த்தாருன்னா, ஸ்ரீதர் வாசிச்ச தீர்மானத்தில் காசர்கோடு முதல் கன்னியாகுமரி வரை கேரளம் அப்படின்னு இருந்துச்சு.
இதுக்கு பதிலளிச்ச PS மணி, கேரளம் அமையறதுனா அமையட்டும், அதுல கன்னியாகுமரி வரை அப்படின்னு இருக்கும் வார்த்தையை நீக்கணும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சி மொழிவாரி மாகாணம் அமையும் போது திருவிதாங்கூர்ல அகப்பட்டுள்ள தமிழ் பகுதிகள் தமிழ்நாட்டோட இணைக்கப்படணும் அப்படின்னு பதிலளிச்சாரு. அவரோட பதில் கடுமையான விவாதத்தை ஏற்படுத்திச்சு. ஆனாலுமே அவரோட பதிலை ஏத்துக்காமலேயே தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி அகில திருவிதாங்கூர் தமிழர் காங்கிரஸ் உருவாச்சு. அதோட தலைவரா சாம் நத்தனியால், செயலாளரா RK ராமு செயல்பட்டாங்க. 1946 ஜூன் 30 அந்த கட்சிக்கு திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. இது கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோட இணைப்பதற்கான இயக்கத்தை முன்னெடுத்து சென்றுச்சு. இதோட வெற்றியாக 1947 திருவிதாங்கூர் இந்திய யூனியனின் ஒரு பகுதியாக மாறிச்சு. 1948 நடைபெற்ற பொது தேர்தலில் திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் 18 இடங்கள்ல போட்டியிட்டு 14 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. இது மூலமா அமைச்சரவையிலையும் இடம் கிடைச்சது. சிதம்பரநாதன் வருவாய்த்துறை அமைச்சரானாரு. திருவிதாங்கூர் கொச்சி மாகாணத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தின் தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, நெய்யாற்றங்கரை, சிற்றூர், தேவிக்குளம், பீர்மேடு பகுதிகளை தமிழகத்தோட இணைக்க கோரி போராட்டம் தீவிரப்படுத்தப்பட்டது. போராட்டத்தை தடுக்க வன்முறை கையாளப்பட்டுச்சு. இதை கண்டிச்சு சிதம்பரநாதன் அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சாரு. தொடர்ச்சியான திட்டமிடப்பட்ட செயல்பாடுகளால் விடுதலை தீ வேகமா பரவிச்சு. 1948 திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் குமரி மாவட்டத்தை முந்தைய மெட்ராஸ் மாகாணத்தோட இணைப்பதற்கான அழுத்தம் கொடுத்ததால அப்போதைய இந்திய யூனியனின் துணை பிரதமராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த கோரிக்கையை ஏற்று மொழி அடிப்படையிலான மாநில மறுசீரமைப்பின் போது இதை நடைமுறைப்படுத்ததாக உறுதியளித்தார். 1948 குமரி மாவட்டம் மங்காடு பகுதியில் குமரி உரிமை மீட்பு போராட்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றுச்சு. கேரள காவலர்கள் கூட்டத்தை கலைக்க துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க. இதில் மங்காடு தேவசகாயம், பைங்குளம் செல்லையன் ஆகியோர் பலியானாங்க. பீர்மேடு, மூணாறு, தேவிக்குளம் என தமிழர்கள் வாழ்ற எல்லா இடத்துலையும் போராட்டம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. நேசமணி தலைமையில் பீர்மேட்டுக்கே சென்ற போராட்டக்காரர்கள் தமிழர் பகுதிகளை தமிழகத்தோட இணைக்க கோஷமிட்டாங்க. மூணாறு பகுதியில் SS சர்மா, குப்புசாமி, தேவியப்பன் தலைமையில் போராட்டமும் தீவிரமடைஞ்சிச்சு. 1954 ஜூலை மாதம் மூணாறுல 144 தடை உத்தரவு போடப்பட்டுச்சு. நேசமணி, அப்துல் ரசாக், சிதம்பரநாதன் என பலரும் மூணாறுக்கு சென்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டாங்க. 1954 ஆகஸ்ட் 11ஆம் தேதியை விடுதலை தினமா திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் அறிவிச்சது. அன்றைய தினம் மார்த்தாண்டத்துல போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூட்டுல தேம்பனூர் பொன்னையன், மேக்கன்கரை ராமையன், மணலியம் பாளையன், தொடுவெட்டி பப்பு பணிக்கர் ஆகியோர் கொல்லப்பட்டாங்க. இதே போல புதுக்கடையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டுல புதுக்கடை அருளப்பன், கிள்ளியூர் முத்துசுவாமி, தோட்டவரம் குமாரன், புதுக்கடை செல்லப்பிள்ளை, தேங்காய்பட்டினம் பீர் முகமது என மொத்தம் 9 பேர் பலியானாங்க. ஆயிரக்கணக்கானோர் காரணமே தெரியாம சட்டவிரோதமா சிறையில் அடைக்கப்பட்டாங்க. தொடர்ந்து வேகமெடுத்த போராட்டத்தால ஒட்டுமொத்த திருவிதாங்கூர் மாகாணமும் கிடுகிடுத்து போச்சு. ஐயா மார்சல் நேசமணி திருவிதாங்கூர்ல நீதி கிடைக்காத காரணத்தால டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்குகளை பெங்களூர் நீதிமன்றத்துக்கு மாற்றி எல்லாருக்கும் பிணை வாங்கினார். இதற்கிடையில மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும்னு நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைஞ்ச நிலையில 1955ஆம் ஆண்டு நேரு தலைமையிலான அரசு மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க பசல் அலி கமிஷன் ஒன்று அமைச்சது. அந்த குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் எல்லை பகுதிகள் பிரிக்கப்பட்டு 1956 நவம்பர் 1ஆம் நாள் மொழிவாரி மாநிலங்கள் உருவாகின. பல்வேறு பொருளாதார காரணங்களை காரணம் காட்டி தேவிக்குளம் பீர்மேடு தாலுகாக்களை கேரளாவோட இணைச்சாங்க. செங்கோட்டை பகுதி நெல்லை மாவட்டத்தோட இணைக்கப்பட்டுச்சு. அன்றைய தினம் தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு தாலுகாக்கள் கன்னியாகுமரி மாவட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டோட இணைக்கப்பட்டுச்சு. திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கோரிக்கை விடுத்த பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகள் தமிழ்நாட்டோட இணைக்கப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டு திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கலைக்கப்பட்டுச்சு. நவம்பர் 1ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட மார்ஷல் நேசமணி சிலைக்கு மரியாதை செய்யப்பட்டு வருது. அன்னைக்கு எங்கள் ஊருக்கு உள்ளூர் விடுமுறை. இந்த ஆண்டோட குமரிக்கு வயசு 68. குமரிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து தான். ஸோ இதுதான் எங்கள் ஊரோட வரலாறு. இதே மாதிரி வரக்கூடிய எபிசோடில் எங்கள் மாவட்டத்தோட வளர்ச்சி, வளங்கள், சுற்றுலா, வேலைவாய்ப்பு, கல்வி, இயற்கைன்னு எல்லாத்தையுமே பார்க்கலாம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பயணிங்க.